உலகம் இணையதள தொலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பல நண்பர்கள் தொலைபேசி மூலமாக, கடிதம் மூலமாக, அதாவது கடிதம் மூலமாக நம்பவே முடியல. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் என்னுடைய விலாசம் இருக்கிறத பார்த்துட்டு சென்னை மேற்கு மாம்பலம் எத்ராஜ் நகர்லேருந்து மணக்காவலன்னு ஒருத்தர் ரொம்ப பாராட்டி ஒரு கடிதம் இன்லைன் லெட்டரை அனுப்பியிருக்காரு. எனக்கு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் இருக்கிறது அறியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இன்றைய நிகழ்ச்சியில இருந்தே புது புது அம்சங்களை சேர்க்கிறோம். நாங்க அடுத்தடுத்து வரும்போது பல மாற்றங்களோடு இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியுலக ரகசியங்கள் என்ற தலைப்புல நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கு 5வது பாகம் இது. சில 2வது எபிசோடு, 4வது 3வது எபிசோட்லாம் நான் பேசும்போது இறந்த உடம்புல இருந்து ஏதோ ஒன்று வெளிப்படுகிறது, அதைத்தான் அதுதான் இவ்வளோ காலம் அவனை ஆட்டி வச்சது, அது என்ன, அதுதான் உயிர், ஆத்மா, எப்படி வேணாலும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அப்படி உடம்பில் இருந்து வெளியில சென்ற உயிர், ஆத்மா எதுவா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. அது சூட்சமா இருக்குது, மறைமுகமா இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இருந்திருக்குதுன்றது நம்மளால அனுபவத்துல உணர முடியுது. அது எங்க போகுது? ஏதேனும் ஒரு இடத்துக்கு போய் சேருகிறதா, இல்ல காத்துல சுத்தி வருதா? காத்துல சுத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆவிகளை பத்தி நம்ம பேசும்போது, அழைக்கும் போது அவங்க வர்றாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க, நம்மளுடைய அழைப்பை அவங்களால் உணர முடியுதுன்னு சொல்றாங்க. அதனால ஏதோ ஒரு இடம் அவங்க நாங்கள் ஆவி உலகத்தில் இருக்கோம், பல பிரிவுகள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஏன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பிசிக்கல் வேர்ல்டுன்னு பேரு, பௌதீக உலகம்னு தமிழ்ல சொல்றோம். இந்த பௌதீக உலகத்துல நம்மை சுற்றி இருப்பவை அனைத்துமே பௌதீக பொருட்கள். மேஜை, நாற்காலி, இந்த வாட்சு, பேனா, இந்த டேபிள் எல்லாமே பௌதீக பொருட்கள்னு சொல்லப்படும். இவ்வளவு திடமான சாலிடான பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அது எங்க இருக்குது, இந்த ஆவிகள் உலகம் எங்க இருக்குது, ஏன் சூட்சமா இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் போது இந்த பௌதீக வேர்ல்டு, இந்த பௌதீக விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த பருப்பொருட்களை பத்தி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுது. ஸ்டாலிடு, அதாவது திடத்தன்மையோட எந்த பொருளுமே கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் அணுக்களாலும் அதிர்வுகளாலும் நிறைந்தவை, உருவானவை. அதாவது அதிர்வுகள்னு சொன்னா பூகம்பம் கிடையாது, வைப்ரேஷன்ஸ். அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும் நீங்க. வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகளும் அணுக்களும் சேர்ந்தது. அணுக்கள் குறிப்பிட்ட விகிதத்துல இணையும் போது ஒரு பொருளாக மாறுகிறது. அந்த பொருளை நீங்க பிரிச்சுக்கிட்டே, அந்த அணுக்களை பிரிச்சுக்கிட்டே போனோம்னா அந்த பொருள் நம்ம கண்ணெதிரிலே காணாம போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மரக்கட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ரம்பம், ஒரு சா வச்சுக்கிட்டு நீங்க அறுத்துக்கிட்டே போனீங்கன்னா தூள் விழுந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா தூள் குவியல் தான், மர குவியல் தான் இருக்குமே தவிர அந்த திடப்பொருள் காணாம போயிடும். அந்த மாதிரி தான் ஒண்ணுமே அணு மூலக்கூறுகள் உருவானது, அதை கொண்டு உருவானது தான் இந்த பொருட்கள். எங்கேயுமே வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வைப்ரேஷன்ஸ் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த இடத்துக்கு இடம், அந்த வைப்ரேஷன்ஸ் மாறலாமே தவிர, அதாவது அதிர்வடைவது ஒரே பொருள் தான். அதிர்வடையும் தன்மை மட்டும் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். இதைத்தான் இந்த ஓம்னுடைய அர்த்தமாகவும் சொல்லுவாங்க. இமயமலை மாதிரி ஒரு உயரமான இடம், அமைதியான இடத்துக்கு போனோம்னா ஓம்னு ஒரு குரல் கேட்கும், ஒரு ஒலி கேட்கும், ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த உலகம் சுத்தி வரக்கூடிய ஓசைன்னுவாங்க. நிச்சயமா கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற வைப்ரேஷன்ஸினுடைய ஓசை அது. இறந்தவர்கள் ஆவி ரூபத்துல இந்த மாறுபட்ட அதிர்வுகளில் தான் வாழ்கிறார்கள். இதுதான் உண்மை. அதாவது எப்படின்னா, நம்ம வாழ்கின்ற இடம் இருக்கக்கூடிய அதிர்வுகள் வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறையில அதிகமான வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு எளிமையான உதாரணம் மூலமா உங்களுக்கு இதை விளக்கி சொல்றேன். சினிமாவுக்கு போறீங்க. சினிமாவினுடைய அடிப்படை என்ன? ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு பிலிம் ரோல் ப்ரொஜெக்டர்ல மாட்டப்பட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்துல, விகிதாச்சாரத்துல அந்த ரோல் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது, இறங்கும் போது திரையில உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம நேர்ல பாக்குற மாதிரி தோற்றம் கொடுக்குது.
ஆனால் அதே ப்ரொஜெக்ஷனுடைய ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டிங்கன்னா எல்லாருமே கார்ட்டூன் ஃபிலிமில் ஓடுற மாதிரி வேகமாக கிழிச்சின்னு ஓடுவாங்க. அந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்க 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 அந்த ஸ்பீடு அதிகமாகும் போது உயர்ந்தபட்ச வேகத்தில் அந்த ஃபிலிம் சுற்றிச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீனில் வரும் வெளிச்சம்தான் தெரியும், வேற ஒன்றுமே உருவமே இருக்காது, சலனமே இருக்காது, அந்த ஒயிட் லைட் மட்டும்தான் இருக்கும். இது நல்ல ஒரு உதாரணம். இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அடிப்படையில் அவங்களுடைய ஒரு இயக்கம், செயல்பாடுகள், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அவங்க தன்னுடைய இயக்கத்தை குறைக்கும் போது அவங்களுடைய உருவத்தோற்றம் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வகையில் தான் ஆவிகளுடைய வாழ்க்கையும் இருக்குது. இந்த உலகத்திலேயே கண்ணுக்கு தெரியாமல் வாழ முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி. இதுக்கு நேரடியாக ஒரு உதாரணம் இருக்குது. 2ஆம் உலகப் போர் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம், அமெரிக்க அரசாங்கம், அதாவது உலகத்தையே 2 நாடுகள் மிரட்டிக்கிட்டு இருந்தது. இந்த கிழக்கில் ஜப்பான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் ஜெர்மனி, ஹிட்லர் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார். இங்கிலாண்டே நடுங்கிக்கிட்டு இருந்தது. தைரியமாக இருக்கிற மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சிலெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர உள்ளுக்குள்ளார பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஹிட்லர் எந்த நேரமும் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாருன்னு. அமெரிக்கா தூரமாக கடலுக்கு அந்தாண்ட இருந்ததுனால ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்தது. அமெரிக்காவில் அப்போ ரூஸ்வெல்ட்ன்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். ரொம்ப புகழ் வாய்ந்த ஜனாதிபதி. அவர் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுக்குறார். இதுவரையிலும் இல்லாத சாதா பீரங்கி, துப்பாக்கி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு புதுமையான ஆயுதங்களுக்கு தயாரிக்க விரும்புகிறோம். அதற்கு ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன, யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட், ரூஸ்வெல்ட் தலைமையில் ஆட்சி செய்த அமெரிக்கன் கவர்மெண்ட் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்குறாங்க. இதுக்கு பல பேர் பல ஆலோசனைகள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் ஒருத்தர் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஆலோசனை சொன்னவர். அவர் தான் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். அந்த விஞ்ஞானி சில ஆராய்ச்சி முடிவுகளை செய்து அதுக்கு யூனிஃபைடு ஃபீல்டு தியரி அப்படின்னு பேர் கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் நேராக வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டை சந்தித்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க என்னுடைய கண்டுபிடிப்பு, இதை வச்சு நீங்கள் வேறு சயின்டிஸ்டுங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணி இந்த ஆயுதம் தயார் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மெஷின் தயார் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ இந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் ஜென்ரேட்டர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் 400 அடி அளவுக்கு நீளமான ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறது. அது கதிரியக்க கேடயம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு போர்க்கப்பலில் பொறுத்துறாங்க. பொறுத்திக்கிட்டு 1943ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாலுமிகளோட அந்த கப்பல் நடுக்கடலுக்கு போகுது. என்னன்னா அந்த ஷீல்டு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க முதல் முறையாக. அந்த நடுக்கடலுக்கு போன உடனே நம்ம எதுக்காக போகிறோன்றது அதில் இருக்கிற கேப்டனுக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு தான் தெரியும். சாதாரண சிப்பாய்களுக்கு, செயலர்களுக்கு தெரியாது. நேவி, மர்ச்சன்ட் நேவி அது. அதே மாதிரி அங்கே போகும்போது நடுக்கடலில் போய் ஒரு இடத்துல நங்கூரம் போட்டு நிறுத்துறாங்க. சுற்றி கொஞ்சம் தூரங்களில் சில கப்பல்கள், மீன்பிடி கப்பல்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க லட்சியம் பண்ணாமல் அந்த எந்திரத்தை இயக்குறாங்க. அதை இயக்கின உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம்தான் அந்த எந்திரம் வேலை செய்யும் போதே அந்த கப்பல் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது. இது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு, நம்ம எதிரே இருந்து இவ்வளோ நேரம் ஒரு கப்பல் நின்று இருந்தது, திடீர்னு பார்த்தா அப்படியே காற்றுல கரைஞ்சி போச்சே அப்படின்னு பயந்துடுறாங்க அந்த ஆளுங்க. இவங்க ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இயக்கி பார்த்த உடனே, ஆமாம் நம்ம எல்லாருமே மறைஞ்சிட்டோம், நம்முடைய பக்கத்தில் நிற்கிற ஆளே நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்ற ஒரு கட்டத்தில் அந்த இது இயந்திரத்தை நிறுத்துறாங்க. அதை ஆஃப் பண்ண உடனே மீண்டும் அந்த கப்பல் வெளி உலகத்துக்கு, அதாவது பனியிலிருந்து சூரியன் வர வர பனி விலகிற மாதிரி அந்த கப்பல் மீண்டும் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இது எவ்வளோ ரகசியமாக வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த ரகசியம் போயிடுச்சு. ஏன்னா மீன் பிடிக்காரங்களால் அது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் அவங்க விவரம் சொல்லாமல் கூட்டம் வந்ததுனால திடீர்னு நம்ம மாயமாகறோம், திடீர்னு வந்துட்டோம் அப்படின்னோடனே அங்கேயே சில பேர் மென்டல் ஆயிடுறாங்க. அந்த கதிரியக்க கேடயம் ஐன்ஸ்டீன் கொடுத்தது வெற்றிகரமான ஒரு மெஷின், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஆனால் பின்விளைவுகள் எதுவும் இருக்குதான்னு தெரியல. கரைக்கு திரும்பிடுறாங்க. திரும்பின உடனே அந்த அமெரிக்கன்ஸு சோல்ஜர்ஸினுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, மது கடைக்கு போய் மது அருந்துறதுக்கு உட்காடுறானுங்க. அந்த மது பாரில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அப்படியே மறைகிறானுங்க, திடீர்னு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ரேடியேஷன் அவங்க உடம்புல இருக்குது. இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். முதல் அனுபவம் யாருக்குமே தெரியாது.
இதை பார்த்து அங்கே குடிச்சிட்டு இருந்தவனுக்கெல்லாம் போதை தெளிஞ்சு போச்சு, நம்ம கண்ணெதிர்க்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு. இதை உடனே அவசரமாக அந்த ரூஸ்வெல்ட்டினுடைய கவர்மெண்ட்டு இதை மறைக்குது. பேப்பரில் வந்ததெல்லாம் மறைச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வதந்தியை யாரும் நம்பாதீர்கள்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஆனால் அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் அதிகம், வெளிச்சம் ஆயிடுச்சு. சில பேர் புத்தகமே எழுதிட்டாங்க. நான் படித்த புத்தகம் ஃபிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சார்லஸ் பெர்லிட்ஸ் எழுதின புக்கு என்கிட்ட இருக்குது, விபரமாக ஃபோட்டோஸோடு போட்டிருக்காரு அதில். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சில இயற்கை நியதிகளை மாற்றி அமைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு திடப்பொருளையே மறைய செய்ய முடியும் அப்படின்றது தான் அந்த ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பு. அதை தான் அந்த யூனிஃபைடு ஃபீல்டு தியரின்னு சொல்லி அவர் மாற்றி வச்சிருந்தார். நல்லா கவனிங்க, செயற்கையாகவே ஒரு பொருளையோ ஒரு மனிதர்களையோ மறைக்க செய்யும் போது உடலை பிரிந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியில நான் பதில் கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த வகையில் முதல் எபிசோட்லேயே ஒரு குப்புசாமின்ற ஒரு நேயர் ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தார். மனிதனுக்கு மூளை தான் பிரதானம், மூளையை கொண்டு தான் நாம் அனைத்தையும் உணர்கிறோம், அறிவை பெறுகிறோம். இறந்த பிறகு அந்த மூளையும் செயலிழந்து போயிடுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இறப்புக்கு அப்பால் நீங்கள் எதை வச்சு, எந்த புலன் அறிவை வச்சு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சின்ன உதாரணம், மூளை இந்த உடம்புக்கு மட்டும்தான், ஆவிக்கு மூளை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆவிக்கு மூளை தேவையில்லை, மனம்தான் அது இயக்குகிறது. பொதுவாக இந்த மூளையை இருக்கும்போது ஒரு தியானத்தில் உட்காடுறீங்கன்னா, என்னால் உட்கார முடியலைங்க, மனம் ஒருமைப்படலைன்னு ஏன் சொல்கிறீங்க? மூளையினுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஏதோ கண்ணா பின்னான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்கும்போது கூட விடாது, தூங்கும்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நினைவுகள் தான் கனவுகளாக வெளிப்படுறது. அதனால மூளையினுடைய செயல்பாடு மரணத்தில் தான் நிற்குதுன்றது உண்மைதான். ஆனால் இந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால மைண்டு ஒரு நிலைப்படாது, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இறப்புக்கு பிறகு அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, மூளையினுடைய குறுக்கீடு இல்லாததுனால மனம் நல்லா தெளிவாக வேலை செய்யும். அதனால தான் ஆவிகளால் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியுது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். டாக்டர் ரேமான் மூடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிஹெச்டி வாங்கினவர், எம்டி சைக்காட்டிஸ்ட். அவர் நல்லா கவனிங்க, நல்ல எம்டி படித்த உளவியல் நிபுணர், முனைவர் பட்டம் பெற்றவர், இயற்கையிலே டாக்டர் வேற. அவர் அந்த டாக்டர் லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். பொதுவாகவே ஆஸ்பத்திரிகளில் ஒரு மரணம் நிகழும் போது, ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது, அந்த இதயம் செயலிழந்து விடும்போது மீண்டும் இயங்க செய்வதற்கான முயற்சிகள் நடக்கும். அதில் மசேஜ் பண்ணி விடுவாங்க, அழுத்தி விடுவாங்க, நீடில் வச்சு டைரெக்டாக ஹார்ட்லேயே இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்து ஏற்றுவாங்க. இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க. நம்ம சின்ன அளவுக்கு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ரெண்டு புறமும் வச்சு எடுப்பாங்க. அந்த மின் அதிர்வுகள் பாயும் போது மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிடும் இதயம். இந்த மாதிரி முயற்சிகளில் சில பேருக்கு வெற்றியும் கிடைக்குது, மீண்டும் உயிர் வாழ்ந்து பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நோயாளிகளை இந்த ரேமான் மூடி தேர்ந்தெடுத்து அவர்களோட பேட்டி கண்டு வெளிப்படுத்தியிருக்கார். எப்படின்னா, நீ இறந்து விட்டாய், இறந்துட்ட பிறகு உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்த போது ஒரு 8 நிமிடம் 10 நிமிடம் 1/4 மணி நேரம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. இந்த இடைப்பட்ட சில நிமிடங்கள்ல நீ எப்படி இருந்த, உனக்கு ஏதாவது தெரியுமா, உன்னுடைய அனுபவங்கள் என்னன்னு அந்த பேஷண்ட்டுக்கிட்டே கேட்கறது. அப்படி கேட்கும்போது எல்லாரும் பலவிதமான அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் ஒற்றுமை இருந்தது தான் அதோட பெரிய அதிசயம். அந்த முயற்சி நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல்லையே அந்த இடத்துல ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். அந்த கூரையில் என் உடம்புக்கு நடக்கிற சிகிச்சையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நல்ல நிம்மதியாக இருக்கனே, என்னை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, மரணம்னா இதுதான், நான் சந்தோஷமாக இருக்குது, இதுவரையிலும் இருந்த அந்த வேதனைகள் வலி வேதனைகள் எதுவுமே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னெல்லாம் சொல்லி பார்த்தேன். டாக்டர்களை தொட முடியல என்னால், நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் கேட்கல போட்டிருக்கு, மீண்டும் என்னை இழுத்துட்டீங்க அப்படின்னெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே போனேன், அங்கே போனேன், ஒரு குகை மாதிரி ஒரு டனலுக்குள்ளே போனேன், ஒரு பாதையில் போனேன் அப்படின்னெல்லாம் பல இது சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகம் லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு பேர், உண்மை சம்பவம், உண்மையான டாக்டர் எழுதியிருக்கார். நல்லா கவனிங்க, இறப்புக்கு பிறகு வாழ்க்கை என்றது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. மனிதனுக்கு மரணமே கிடையாது, இறப்புக்கு அப்பால் இன்னொரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் என்பதை உறுதியாக அவர் சொல்லியிருக்கிறார்.
என்பதை குப்புசாமி அறிய வேண்டும். வாரம் ஒரு தகவலை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன். இப்போ இந்த டெல்லியில் சமீபத்தில் 11 பேர் ஒரே வீட்டில் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 11 பேருமே தூக்கு தொங்கி இறந்துட்டாங்க. எல்லாருமே நல்லா படித்தவங்க, வசதியானவங்க. எதற்காக இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு விவாதம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம அந்த இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த குடும்பத்தின் தலைவர், அவங்க அப்பா, அந்த இறந்தவங்களுடைய அப்பா ஏற்கனவே இறந்திருக்கார் சமீபத்தில். அவர் இறந்த உடனே அந்த மகன், அதாவது சில குறிப்பிட்ட திதிகளில் அந்த ஆத்மாக்கள் வெளியில் வரும்போது, இறக்கும்போது, மரணம் நிகழும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் அங்கேயே அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல எவ்வளவோ சாந்தி அடையாத ஆத்மாக்களை பார்க்குறோம். ஆனால் இந்த தனுஷ்டா பஞ்சமி திதியில் இறந்தவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பிடித்தமானவர்கள் தன் குடும்ப அங்கத்தினர்களை ஏதாவது ஒரு விதத்தில் மரணமடைய வைத்து தனக்கு துணையாக அழைத்து கொள்கிறார்கள். அந்த வகையில் தான் அந்த மரணம் நிகழ்ந்திருக்குது. இதை அதுக்கு பிறகு மூத்த மகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கொஞ்ச நாள் பேச முடியாமல் இருக்கிறார். அந்த பேச்சு அதாவது அவங்க பக்தி பூர்வமாக அந்த சாமிக்கு வேண்டி இந்த சாமிக்கு வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கனவுல வர ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒரு முறையில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய ஆவி தொடர்பு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் அந்த குடும்பத்தையே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அப்பாவை கேட்காம எதுவுமே செய்யறதில்லை. ஒரு கட்டத்தில் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றாயிடுவோம், உங்களை பிரிஞ்சு நான் இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா. இவங்க எல்லாருமே நல்லா கவனிங்க, படித்தவங்களா இருந்தாலும் நம்ம அதீதமான நம்பிக்கை, நம்ம அப்பா நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு கட்டத்தில் எல்லாருமே தூக்கு போட்டிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்க செய்த ஒரு இது என்னன்னா, தன்னுடைய நிகழ்ச்சிகள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் டைரியாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு பூரா பலவிதமான விளக்குகள், அந்த குறியீடுகள், இந்த பூஜை பொருட்கள் இதெல்லாமே வச்சு வணங்கியிருக்காங்க. ஒரு நாள் கார்பெண்டரை கூப்பிட்டு, பிளம்பரை கூப்பிட்டு 11 குழாய்கள் பதிக்கணும்பான்னு சொல்லியிருக்காங்க. அது போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம அனலைசிஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த 11 பேர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இறந்த பிறகு அவங்க வெளியில் போகிறதுக்காக, அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழாய், அது வழியாக வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா கைட் பண்ணியிருக்காரு. இது யாருக்கும் சொல்லப்படலை. கடைசி நேரம் என்ன சொல்லியிருக்காரு, வாசல் கதவை திறந்து வச்சுட்டு தூக்கு மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க, சாகிறதுக்கு முன்னே அதில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்குது. வருங்கால கணவரோட ரொம்ப நேரம் பேசியிருக்கா. சமையலுக்கு அடுத்த வேளை உணவுக்காக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்குது, தால் ஊற வச்சிருக்குது, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சப்ஜி பண்ணுறதுக்கு. இவ்வளவும் செய்துட்டு தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. இதுதான் நடந்தது. இந்த தனுஷ்டா பஞ்சமி அவங்க அப்பாவுடைய ஒரு இது சமீபத்தில் 10ஆம் தேதி, அதாவது 10/9/2018 தினத்தந்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியை மையமாக வச்சு என்னுடைய கருத்தை கேட்டாங்க. இதை நான் தெளிவாக சொன்னேன். அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, சாக போகிறவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்பா 2 விதமாக அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஒன்று, நான் காப்பாற்றி விடுவேன், அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஒன்றாயிடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அப்பா காப்பாற்றிட்டா அடுத்த வேளை சாப்பிடணும் இல்லை, அதுக்காக சாப்பாட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அமானுஷ்யம், நம்பிக்கை, உளவியல் கலந்த ஒரு முட்டாள்தனம்னு சொல்லியிருந்தேன். இந்த தந்தி டிவியில் தெளிவாக ஒளிபரப்பியிருந்தாங்க. என்னை டேமேஜ் பண்ணாமல், என்னுடைய கருத்துக்களை சிதைக்காமல், கடந்த 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பாச்சு. பலருடைய பாராட்டுகளை பெற்றுக் கொடுத்தது. தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றிகளை என்னுடைய சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.